தாயே தாயே கடையிலேயா நாங்க சித்திரவதை அனுபவிக்கிறோம் அம்மா, எங்களுக்கு யாரும் இல்லையா மாதருவே. அம்மனுக்கு சூடமேந்தி மண்டியிட்டு கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள். இந்த 18 குடும்பத்தை வெக்கேட் பண்ணி இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் என்ற பேர்ல இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இரவோடு இரவா எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ண வச்சு காலையில அதிகாரிகளை வர வச்சு ஒரு மனிதாபமற்ற ஒரு செயலை செஞ்சிருக்காரு. தன்னை நம்பி வாக்களிச்ச ஒரு மக்களுக்கு அவர் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு. கடந்த 35 நாட்களாக சாலையோரம் வாழும் மக்களின் கண்ணீர் கோரிக்கை, அம்மா தாயே நீ இருக்கும் போதே எங்களை சித்திரவதை பண்றாங்கம்மா என்று கண்ணீர் மல்க வேண்டுதல். புதுச்சேரி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்க பணிக்காக சாலை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த செட்டிக்குளம் பகுதியில் இருந்த 18 வீடுகளை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் அனைத்து வீடுகளையும் ஜேசிபி இயந்திரங்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் அகற்றப்பட்ட வீடுகளில் இருந்த 10 குடும்பத்தினர் அதே பகுதியில் திறந்த வெளியில் இரவு பகலாக அகதிகள் போல் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் சாலையோரத்தில் அடுப்பு மூட்டி உணவு சமைத்து கடுமையான மழை மற்றும் வெயிலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 35 நாட்களாக அவதிப்படும் மக்களின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் அந்த பகுதியில் உள்ள அம்மனிடம் அடிப்பிச்சை ஏந்தி பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் கோரிக்கையை கண்ணீர் மல்க கூறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்று மழை வெயில் என கடந்த 35 நாட்களாக அவதிப்படும் மக்களை கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அம்மனிடம் அடிப்பிச்சை ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்த குழந்தை எங்க போவோம் சொல்லுங்க? இந்த பச்சை புள்ள இரவோட இரவா வீடு இல்ல, வாசல் இல்ல, சாப்பாடு இல்லைன்னா இந்த புள்ள எங்க போகும்? நீங்க சொல்லுங்க. நாம பெரியவங்க தாங்கிக்குவோம், இவங்க தாங்கிக்குவாங்க எல்லாருமே. இந்த புள்ள எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இதுக்கு ஏற ஆதார் கார்டு எங்க, ஓட்டர் ஐடி எங்க? இதை யார் பதில் சொல்லுவா? என்ன நியாயம் இதெல்லாம்?